மிகுந்த வாஞ்சையும் தவனமாய் இருந்தவன் தான் இந்த தாவீது. அவன் சொல்றான், யாரையா உம்முடைய கூடாரத்துல தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யாரால இதுக்குள்ள இருக்க முடியும்? 1ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது. எவனால கோயிலுக்கு ஒழுங்கா வர முடியாது, யாரால தேவ சமூகத்துல வந்து நிற்க முடியாது. கீழே சொல்றார், உத்தமனாய் நடக்காதவன் யார் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான், யார் வந்து தங்குவான்? உத்தமமாய் நடக்கிறவன். உத்தமம் இல்லாதவன், உண்மை இல்லாதவன், பொய்ய சர்ச்சுக்குள்ள இருக்க முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க, உண்மை இல்லாதவன், உத்தமம் இல்லாத பொய் உதடுகளை உடையவன் தேவ சமூகத்துக்கு வரவே முடியாது. பொய் வாயை திறந்தா பொய், உத்தமம் இல்லாத நிலை எங்க வர முடியாது. வந்தாலும் ஒரு சிலர் வரும். நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டா வந்த கணக்கு இல்லை, வந்து இங்க என்ன பண்றோம் அதை பொறுத்து தான் நீங்க கோயிலுக்கு வந்ததும் வராதும் கணக்கு. ஆத்மார்த்தமாய் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட ஆராதிக்க முடியாத நிலை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. சும்மா முறைச்சு பார்த்துன்னு இருப்பான், எதையாவது யோசித்துன்னு இருப்பான், எதையாவது சிந்திச்சுன்னு இருப்பான். நீ வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அது இல்ல ஆராதனை, அது இல்ல ஆராதனை. சரி, உத்தமமாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியம் பேசுறவன். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கின்னு பேசுறவன் இல்ல, மனசார சத்தியம் பேச. உண்மையை எப்படி பேசணும்? உண்மையே புழுவான். நிறைய பேர் உண்மையே புழுவான். அதுதான் தாவீது சொல்லிடுறார், மனசார சத்தியம் பேசணும், உத்தமமாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், நியாயமானதை செய்யணும். அதுக்கப்புறம் மனதார, வாயிலிருந்து பேசக்கூடாது, மனசுல இருந்து. நான் சொன்ன பாருங்க, உண்மையே புழுவான்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ஒரு அலையில போடுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. ஓகே ஓகே. அப்போ மனசார சத்தியத்தை பேசு. அவன் என்ன பண்ண மாட்டான்? நாவினால் புறம் கூற மாட்டான். எப்படி 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 புறம் கூற மாட்டான்னா என்ன? நம்மளை பத்தி யாரை பத்தி புறம் கூற. புறம்னா எனக்கு வெளியே யாருக்கிட்டையும் என்ன பண்ணாத, யாரை பத்திய விஷயமும் பேச மாட்டான். யார் பேச மாட்டான்? ஹலோ, யாரை பத்தியும் புறம் கூற மாட்டான். புறம் கூற மாட்டான்னா மற்றவங்களாண்ட பேச மாட்டான், மற்றவங்களாண்ட என்ன பண்ண மாட்டான், பேசக்கூடாது. யாரும் யாரை பத்தியும் பேசக்கூடாது. இங்க வர்றவங்க யாரும் யாரை பத்தியும் பேச முடியாது. இங்க வர்றவங்க அப்படிதான் இருக்கணும். ஆமே. அதுக்கப்புறம் தன் தோழனுக்கு ஃப்ரெண்டுன்னுமா, ஆனா குழி வெட்டிக்கினே இருப்பான். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். ஒரு அலையிலே சொல்லுங்க, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். இது வந்து நிறைய நடக்கும் இல்லையா? இது இயல்பா எளிதா நடக்கும். தோழனை போல தோல் மேலேயே கை போடுவான், அடியில குழிய வெட்டிக்கினே இருப்பான். தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை. தாவீது அப்படியே லைவா எழுதியிருக்கார் பாருங்க, லைஃப எழுதியிருக்கார் பாருங்க. ஒருத்தனை பத்தி சொன்னா அதை என்ன பண்ண மாட்டான், காதுல வாங்க மாட்டான். காதுல வாங்கினாலும் அதை பொருட்படுத்த மாட்டான். சொல்றோம். எப்பவுமே நமக்கு ஒன்று நல்லா புரியணும், ஒருத்தர் நம்மளை பத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்க நினைச்சுக்கணும், பைத்தியம் என்ன சொல்லுது பாத்தியா, இது திருடு, இது நாளைக்கு நம்மளை பத்தியும் என்ன பண்ணும் அங்க சொல்லும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது எதுவுமே காதுல. ஒரு அலையிலே சொல்ல, நல்ல ட்ரிக்ஸ் இல்ல. எதனா சொல்றான்னு வச்சுங்க, காதை
கை வைத்து மூடாமல் அடைத்து கொள்வதற்கான நல்ல வழி மனசுல நினைச்சுக்கணும். ஏமாடியோ இது விஷம், இது பயங்கரமானது அப்படின்னு மனசுல நினைச்சீங்கன்னா அவங்க யாரை பத்தி சொல்றது உங்க காதுல என்ன பண்ணாது, போடு வரால இல்லையா. நம்மளும் சொல்லக்கூடாது, சொல்றவங்களை காதுல வாங்கிக்கவும் கூடாது. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அடுத்து சொல்றேன், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்வானவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான். அப்படின்னா என்ன, ஊழியக்காரனை கனம் பண்ணணும்னா இல்லை, யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் கனம் பண்ணுவான். யாரு யாரு? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவன் எவனோ அவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், கனம் பண்ணுகிறான். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பாருங்க, அவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்களா? அப்படி ஃபீல் ஆகுதா? பயப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா ஃபீல் ஆகுதுன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவன் அவளை கனம் பண்ணணும். வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ கடவுளுக்கு பயப்படுகிறவனு நீங்க பார்த்தா கனம் பண்ண வேணும். கடவுளுக்கு பயப்படுறாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தமா வாழறவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க, உத்தமமா நடக்கிறவங்கன்னு தெரிஞ்சா அவங்கள நீங்க கையெடுத்து கனம் பண்ணி அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்க பழகணும். கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறான், கனம் பண்ணுகிறான். அடுத்தது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நஷ்டம் வந்தாலும் சத்தியம் தவறாதவனாய் இருப்பான், சத்தியம் தவறாதவனாய் இருப்பான். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினால் அதை செய்வதில் வல்லவனாய் இருப்பான். ஆமென். சொன்னதை செய்யணும், தவறக்கூடாது. சொன்னதை செய்ய வேணும், தவறக்கூடாது. ஒரு நாளும் தவறக்கூடாது, ஒரு நாளும் தவறக்கூடாது. என்ற மட்டும் சொன்னதை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை, உங்கள் மனைவிக்கு கொடுக்கிற வாக்குறுதியை, உங்கள் கணவனுக்கு கொடுக்கிற வாக்குறுதியை, உங்கள் போதகருக்கு கொடுக்கிற வாக்குறுதியை, உங்க சபைக்கு கொடுக்கிற வாக்குறுதியை, இந்த தேசத்துக்கு நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்ற வேணும். ஆமென். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். அதுக்கப்புறம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன். யாரு சர்ச்சுக்கு வருவா? சர்ச்சில் தேவனை தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன். நான் ரொம்பலாம் வட்டிக்கு விடுறது இல்லையா, லைட்டா தான். ஹல்லேலூயா. கந்து வட்டியும் விடாத, வட்டியும் விடாத, வட்டியும் விடாத, வட்டியை குட்டி போடவும் விடாத, வட்டிக்கு கொடுக்காது. இல்லை கொடுக்காதே இருந்துரு, ஒன்றும் பிரச்சனை. பேங்க்ல வருது ஐயா வட்டி, அது பரவாயில்ல, அது கவர்மெண்ட் நியாயப்படி உனக்கு கொடுக்கறது, அதுல மனமகிழ்ச்சியாய் திருப்தியாய் இரு. நீ உன் பணத்தை ஒரு நாளும் வட்டிக்கு கொடாதே. அதுக்கப்புறம் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காதே. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் அப்படின்னா என்ன? லஞ்சம் வாங்காத, லஞ்சம் வாங்காத. லஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, லஞ்சம் வாங்காத, வாங்க கூடாது. வாங்கிட்டா வாங்குறவங்களா இருப்போம், இருந்தோம்னா நம்ம தேவ சமூகத்துல வந்து நிக்க முடியாது, தோத்திரம் வராது, தோத்திரம் வராது. மனசாட்சி நம்ம வாயை அடைக்கும். ஏய் லஞ்சம் வாங்குற, லஞ்ச பேர் வழி, நீ இங்க வந்து என்ன இங்க தோத்திரம் உனக்கு அப்படின்னு தொண்டைய அடைக்கும். லஞ்சம் வாங்காத, பரிதானம் வாங்காதே, வாங்காதே, வாங்காதே. எல்லா பேப்பரும் கரெக்டா இருந்தாலும் லஞ்சத்துக்காக இழுத்தடிப்பானுங்க பாருங்க, இழுத்தடிக்கிறானுங்க பாருங்க.
தேசத்துல பெருகி போயிட்டானுங்க. எல்லாம் கரெக்டா இருந்தா கூட இழுத்தடிக்கிற கூட்டம். அவ்வளோ தந்திரம் பாருங்க. லஞ்சம் வாங்குறதுக்கு அப்படியே சூதகமா பேசுறானுங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை நேசிக்கிறதே கிடையாது. லஞ்சம் வாங்குறவங்கள ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ஊழல் பண்றவங்கள ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அவங்க கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்து நிற்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து அவன் தான் உள்ள வர முடியும். பாவிகள் அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்றவன், வட்டிக்கு விடுறவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பது இல்லை. கடைசியில சொல்றார், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, இப்படி செய்கிறவன். எப்படி செய்கிறவன்? எப்படி செய்கிறவன்? உத்தமமாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன், நாவினால் புறங்கூறாதவன், தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன், தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காதவன், இப்படிப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். இதெல்லாம் தான் நம்மை உத்தமர்களாக மாற்றும். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? 12:30 தானே இன்னைக்கு. இந்த சங்கீதத்தின்படி ஆண்டவர் பரிசுத்தமாக்கும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? பரிசுத்தம் தான் ஒரு சபையினுடைய வஸ்திரம். அழகான தூய்மையான வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம். பரிசுத்தத்தை ஒரு சபை இழக்குமானால் அழுக்கு படிந்த ஒரு மனிதனுக்கு சமானமாய் சபை மாறிவிடும். ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போறோம். எத்தனை பேருக்குள்ள ஒரு ஃபீல், நான் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிறேன். பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள், பழைய செய்கைகள் நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் குறைந்து கொண்டிருக்கிறது. தெய்வீகம் எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஃபீல் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு அந்த ஃபீல் வேணும். அப்பப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். பரவாயில்ல, நான் முன்னை விட நான் இன்னும் ஆண்டவரோட நெருங்கிட்டேன், ஆண்டவரோட இருக்கிறேன். நான் காலைல இங்கே வந்து உட்காந்து அதுதான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, நான் ரொம்ப உம்மோட நெருங்கி இருக்கிறேன், இன்னும் உம்மோட நெருங்கணும், இன்னும் உம்மோட நெருங்கணும். எனக்கு தெரியும் இல்லையா நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன். நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய மாற்றங்களை இம்ப்ரூவ் இருக்கும் பொழுது அதை நான் உணர முடியும். அதை நீங்கள் ஆண்டவராண்ட கேளுங்க. ஆண்டவரே, ஓகேவாப்பா, நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன்னா, இல்லை இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னா சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆக என்னை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தத்தில் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நேராக நான் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவா. அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டாருங்க. அவர் கைவிடுறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நிச்சயம் உங்களோடு இருப்பார். நிச்சயம் உங்களோடு இருப்பார். அந்த 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 சந்தோஷம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். பரவாயில்ல, நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறேன், பரிசுத்தத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறேன், பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறேன்ற ஃபீல் நமக்குள்ள எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணா இருக்கணும்.